ஆக்டர்ஸ் ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணா இவங்க லீட் கேரக்டர்ஸ்ல நடிச்ச படம் தான் அகத்தியா. இந்த படம் பல ஜானர்ஸ்ல ஃபிட் ஆகும். டிராமா, ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி, த்ரில்லர் அப்படின்ட்டு எல்லா எலமெண்ட்ஸும் இதுல இருக்கு. அதனால இந்த படத்தை ஒரு காக்டெயில் அப்படின்னு சொல்லலாம். ஹாண்டட் ஹவுசஸ் இருக்கு, கொலோனியல் வில்லன்ஸ் இருக்காங்க, அண்ட் மேஜிக்கல் மெடிசின் போன்ற எலமெண்ட்ஸும் இதுல இருக்கு. 2 டைம் லைன்ல இந்த கதையை நம்ம பார்ப்போம். பிரசன்ட்ல அகத்தியா அதாவது ஜீவா வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர். தன்னுடைய பினான்சர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாதனால தன்னுடைய செட்டை ஒரு ஸ்பூக்கி தீம் ஹவுஸா அவரு மாத்துறாரு. இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வீணா, அதாவது ராஷி கண்ணா. சோ அந்த ஸ்பூக்கி ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பழைய பியானோ, அந்த பியானோவை வாசிக்கும் போது சூப்பர் நேச்சுரல் அக்கரன்சஸ் நடக்குது. அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு ஃபில்ம் ரீல், அதுல இருக்கக்கூடிய ரெக்கார்டர் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பில்டிங்கோட 1940ஸ்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. பழைய டைம் லைனுக்கு போனா சித்தார்த்தன் அதாவது அர்ஜுன் ஒரு சித்தா மெடிசின் பிராக்டிஷனரா இருக்கிறாரு. ஒரு கலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதாவது எட்வின் டூப்ளெக்ஸ் அவங்களோட சிஸ்டர் தான் மெட்டில்டா. சோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக அர்ஜுனை நியமிக்கிறாங்க. அந்த எட்வின் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, எப்படி ஜெர்மனிக்கு ஒரு ஹிட்லரோ அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு இந்த எட்வின். பயங்கரமான வியாதியில நடக்க கூட முடியாம இருந்த மெட்டில்டாவை ஒரே நாள்ல சித்தா டாக்டர் கியூர் பண்ணிடுறாரு. சோ இந்த டாக்டரை பத்தி அகத்தியா கரண்ட் டைம்ல தெரிஞ்சுக்கிட்டனால தன்னுடைய அம்மாவுடைய கேன்சருக்கு இந்த டாக்டரால கியூர் கிடைக்க முடியும், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாரு. சித்தார்த்தனுக்கும் எட்வின் டியூப்ளெக்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்துல அகத்தியாவும் இணைஞ்சுக்கிறாரு. சோ இது ஒரு டைம் லைன் டிராவல்னு கூட சொல்லலாம். சமீபத்துல கூட ஜீவா வந்து பிளாக் அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு இல்லையா, அது மாதிரி ஒரு டைம் லைன் டிராவல்னு கூட வச்சுக்கலாம். படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ்ல நல்லாவே கவனம் செலுத்தியிருக்காங்க. ஆனா எடிட்டிங் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தியிருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் நெருடலா தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒட்டவே ஒட்டாத வெஸ்டர்ன் கேரக்டர்ஸும் அவங்களுடைய இங்கிலீஷ் டயலாக்கையும் ஒரு மாதிரி கொண்டு கதையில இணைச்சது வந்து நல்லா இல்ல. பிளாட் டெவலப்மெண்ட் கொஞ்சம் சுமாராவே இருந்தாலும் நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கிறனால படம் வந்து போர் அடிக்காம போகுது. இது ஒரு ஃபேண்டசி ஜானர் அப்படிங்கறதுனால கொஞ்சம் லாஜிக்கையும் நம்ம ஓரம் தள்ளி வச்சிடணும். சோ இந்த படத்தோட ஜானர் என்ன அப்படிங்கறத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்துல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சு வந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா ஏமாற்றத்தை கொடுக்காது. ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால சில விஷயங்கள் அபத்தமா தெரிஞ்சாலும் என்டர்டெய்னிங்கா தான் இருக்கு.